Hi viewers, welcome to our channel Tech with Venki. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பைத்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பார்த்துருந்தோம். பைத்தானோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன, அதனோட தியரிட்டிக்கல் அண்ட் கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் லிஸ்ட்டோட எப்படி லிஸ்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணுவோம் சொல்லிட்டு லிஸ்ட்டோட எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டியூப்பிள், டிக்ஷனரி அண்ட் செட். லிஸ்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நான் முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட் வீடியோட லிங்க் தரேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு கிளான்ஸ் நம்ம லிஸ்ட்டு என்னென்னா பார்த்துடலாம். இப்போ பைத்தானை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்னா என்னென்னா மல்டிபிள் டேட்டா டைப்ஸை நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம் வித் இன் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10, 20.5, ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்டீஜர், ஃப்ளோட் அண்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ நான் வித் இன் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குறேன், ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே. ஸோ இதோட டைப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் டைப் ஆஃப் லிஸ்ட் 1 கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கிளாஸ் லிஸ்ட்னு உங்களுக்கு காமிக்குதுங்களா? ஸோ இதோட ஃபுல் எண்ட் டு எண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி நான் லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டியூப்பிள். ஸோ டியூப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தான். லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம டியூப்பிளில் பண்ணுற போகிறோம். ஒன்லி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டியூப்பிள் 1 சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன் வித் அன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்திசிஸ், நார்மல் பேரந்திசிஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து பைத்தான் டியூப்பிளாக கன்வெர்ட் பண்ணிக்கும், எடுத்துக்கும். இப்போ பிரிண்ட் டியூப்பிள் 1 கொடுக்குறீங்க, பார்த்தீங்களா? கிளாஸ் டியூப்பிள்னு வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, லிஸ்ட்டுக்கும் டியூப்பிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயர் ப்ராக்கெட், இது நார்மல் பேரந்திசிஸ். ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த வேரியபிளில் அது டியூப் லிஸ்ட்டாக எடுத்துக்கும். அதுவே நீங்கள் நார்மல் பேரந்திசிஸில் கொடுத்தீங்கன்னா அது டியூப்பிளாக எடுத்துக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸாக கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டியூப்பிளை பொறுத்த வரைக்கும் அது மியூட்டபிள். மியூட்டபிள்லாம் என்ன மீனிங்னா நம்ம ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். பட் டியூப்பிளை பொறுத்த வரைக்கும் அது இம்மியூட்டபிள் தான். இம்மியூட்டபிள்லாம் என்ன மீனிங்னா நம்ம ஒரு முறை அசைன் பண்ணிட்டாக்கா அதுலேருந்து நம்ம எந்த எலிமெண்ட்டை ஆட் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இதுக்கான மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ டியூப்பில் நம்ம ஒரு முறை நம்ம வேல்யூஸை அசைன் பண்ணிட்டாக்கா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூப்பிள் என்ற ஒரு டேட்டா டைப்ஸில் இருந்து, டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் இருந்து நம்ம லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவோம் இந்த வேல்யூஸை. ஸோ அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு திரும்ப பேக் டு த ஃபார்ம் லிஸ்ட்டு டு டியூப்பிள் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு சேஞ்சஸ்லாம் நடந்துடும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இப்போ நம்ம டியூப்பிள் 1 இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு வேரியபிளில் நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு திரும்ப லிஸ்ட்லேருந்து நம்ம டியூப்பிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ டியூப்பிள் 1ன்றது நமக்கு இருக்கிற வேல்யூஸ், அசைன் பண்ண வேல்யூ. இப்போ நம்ம ஒரு டியூப்பிள் நம்ம டிஃபைன் பண்ணுவோம், வேர் 1 which is equal to some float values. ஏன்னா நம்ம டியூப்பிளில் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதோட டேட்டா டைப் என்னவா இருக்கும்னாக்கா நம்ம நார்மல் பேரந்திசிஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறதுனால பைத்தான் ஆட்டோமேட்டிக்காக இதை டியூப்பிளாக கன்சிடர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு டைப் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், பிரிண்ட் டைப் ஆஃப் வேர் 1. பார்க்குறீங்க இல்லையா, இப்போ டியூப்பிள் ஃபார்மேட்டும் வந்திருக்கு நமக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம டியூப்பிளில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேர் 1ன்ற ஒரு டியூப்பிள் வேரியபிளை லிஸ்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வேர் 2ன்னு அசைன் பண்ணிடுறேன் அந்த புது வேரியபிளுக்கு. ஸோ லிஸ்ட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே பேராமீட்டராக வேர் 1 கொடுக்குறேன். வேர் 1 நமக்கு தெரியும், அது டைப் வந்து டியூப்பிள் ஃபார்மேட் சொல்லிட்டு. இப்போது லிஸ்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டியூப்பிளை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்துருவோம். இப்போது பிரிண்ட் டைப் வேர் 2, பார்த்தீங்களா உங்களுக்கு லிஸ்ட் ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ டைப் லிஸ்ட்னு வந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் வேர் 2 கொடுத்தீங்கன்னாக்கா அது லிஸ்ட் ப்ராக்கெட்டில் வந்துருக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம இது டியூப்பிளோட வேல்யூ தான் வேர் 1, அதை நம்ம லிஸ்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த நியூ வேரியபிளில் நம்ம வேர் 2ன்னு வச்சுருக்கோம். ஸோ அதோட டைப் தான் லிஸ்ட்டு. அந்த வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணிங்கனாக்கா அது லிஸ்ட் ப்ராக்கெட்டில் வந்திருக்கும்.
ஸோ லிஸ்ட் ப்ராக்கெட் வந்தாலும் நமக்கு தெரியும் லிஸ்ட்ன்றது மியூட்டபிள், நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணலாம் டெலிட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் பண்ணுறதுக்கான மெத்தட் அப் அண்ட் யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ அப் அண்ட் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது 100 கொடுக்குறேன்னாக்கா இப்போ 100ன்ற வேல்யூ இந்த வேர் டூன்ற ஒரு வேரியபிளில் அசைன் ஆகிடும். ஸோ வேர் டூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100ன்றது அப் அண்ட் ஆகிடும் வந்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லிஸ்ட்டில் இருந்து திரும்ப பேக் டு த ஃபார்ம் டியூப்பலாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வேர் டூவில் நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போது டியூப்புல்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி வேர் டூ கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா இது வந்து லிஸ்ட்லேருந்து இப்போ டியூப்புலாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம புதுசாக ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கலாம். வேர் ஒன் வச்சிங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற வேர் ஒன்னுன்ற ஒரு வேல்யூஸு ஆல்ரெடி உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். நீங்கள் வேர் த்ரீ என்ன வச்சிங்கன்னா புதுசாக ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர் த்ரீ. நம்மளோட எய்ம் என்னன்னாக்கா டியூப்புல்ன்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம எந்த மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் டியூப்பில் இருந்து நம்ம லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் லிஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி அப்பன் பண்ணி அந்த வேல்யூஸ் வந்த உடனே திரும்ப லிஸ்ட்லேருந்து நம்ம பேக் டு த ஃபார்ம் நம்ம டியூப்பில் கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் நம்மளோட எய்ம். ஸோ நீங்கள் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க லென் மெத்தட்லாம் சேம் வே தான் இங்கே நம்ம லென் யூஸ் பண்ணலாம். லென்னுக்கு அந்த லென்த் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் அவுட் ஆகிடும். டியூப்பில் பற்றி நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் டியூப்பில் பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ இன்னொரு வேரியபிள் நான் அசைன் பண்ணுறேன். வேர் 4 = ப்ராக்கெட்குள்ளே 10 கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம் நம்ம நார்மல் பேரந்தசிஸில் ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறேன், இதோட டைப் வந்து உங்களுக்கு டியூப்பிள் வரணும்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ பார்ப்போம். வேர் 4 இப்போ பார்த்தீங்களா அதோட டைப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கிளாஸ் இன்டீஜர் வந்துருக்கு. நீங்கள் சிங்கிள் எலிமெண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பேரந்தசிஸு அது ஆட்டோமேட்டிக்காக 10 கொடுத்தீங்கன்னா இன்ட்டாக இருக்கும், 10.5 கொடுத்தீங்கன்னாக்கா அது ஃப்ளோட்னு வரும். ஸோ அது மாதிரி இண்டிவிஜுவல் ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னாக்கா அது என்ன எலிமெண்ட்டோ அதனோட டேட்டா டைப்ஸாக வரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இது டியூப்பலாக உங்களுக்கு வேணும்னாக்கா ஒரு எலிமெண்ட் கமா கொடுத்தீங்கன்னாக்கா பைத்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், கம்மா இருந்தாலே அது மோர் தென் ஒன் எலிமெண்ட். ஸோ இப்போ தான் இந்த நார்மல் பேரந்தசிஸை அதை டியூப்பலாக கன்வெர்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா கிளாஸ் டியூப்பல்னு வந்திருக்கும். ஸோ நீங்கள் டியூப்பல் அண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் பண்ணியிருப்போம் லிஸ்ட்டில். ஸோ அதுக்கு எப்படின்னு பார்ப்போம். வேர் 4 ஆஃப் 0னாக்கா ஃபஸ்ட் எலிமெண்ட் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். வேர் 3 நெகட்டிவ் இண்டெக்ஸ்னால் -1 கொடுத்தீங்கன்னா 100 வரும், -2 கொடுத்தீங்கன்னா A வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ -1 கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 100 பிரிண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் எல்லாமே நீங்கள் லிஸ்ட் மாதிரி டியூப்பிலையும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரினா என்னென்னா, இப்போ நீங்கள் லிஸ்ட்டு டியூப்பிள் பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து ஒரு இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம வேல்யூ ரிட்ரைவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், 1னா செகண்ட் எலிமெண்ட். அது மாதிரி டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் அது அன்ஆர்டர், அதனால் நம்ம இண்டெக்ஸை பேஸ் பண்ணி எந்த வேல்யூஸும் ரிட்ரைவ் பண்ண முடியாது. டிக்ஷனரி ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். D1 ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ வித்தின் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கர்லி பிரேசஸ் ஆகும். கீ ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ன்றது கீ, சரிங்களா? ஏன்றது அதோட வேல்யூ, கமா ஏஜ்ன்றது கீ, 30ன்றது வேல்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரியில் 2 கீ வேல்யூ பேர் இருக்குது. அதாவது கீ அண்ட் வேல்யூ செப்பரேட்டட் வித் கோலன், கீ வேல்யூ பேர் செப்பரேட்டட் வித் கமா. ஸோ இது வந்து என்ன டைப் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பிரிண்ட் டைப் D1. பார்த்தீங்களா கிளாஸ் டிக்னா டிக்ஷனரின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டிக்ஷனரியிலே நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கான மெத்தட் டிக்ஷனரி நேமு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்குள்ளே கொடுக்கறது உங்களோட கீஸ் வேல்யூ ஈக்குவல் டு அதோட வேல்யூ ஸ்ட்ரிங்காக இருந்தாக்கா சிங்கிளாக டபுள் கோடில் கொடுத்துட்டு மெயில்னு கொடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ அசைன் ஆகிடுச்சு, எந்த எதுவும் வரல. இப்போ நீங்கள் பிரிண்ட் D1 கொடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்களா நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணது 2 கீ வேல்யூ பேர் தான். இப்போது நெக்ஸ்ட்டு ஜெண்டர்னு ஒரு கீ வேல்யூ பேர் ஆட் ஆகிடுச்சு.
நீங்கள் டிக்ஷனரியிலேருந்து ஸ்பெசிஃபிக் கீ வேல்யூ பேரை எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிக்ஷனரி நேம் அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் கீவேர்ட் கொடுங்க நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் எனக்கு ஏஜ் மட்டும் வேணும்னாக்கா ஏஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 13 பிரிண்ட் ஆகிடும். சேம் வே ஜெண்டர் நேம் வேணும்னா நீங்கள் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா D1ன்ற ஒரு டிக்ஷனரியில் இருக்க கீஸ் எல்லாமே எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வரணும்னாக்கா D1 டாட் கீஸ் கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு கீஸ் எல்லாம் வந்துடும். D1 டாட் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். இந்த டிக்ஷனரியோட வேல்யூஸ் நமக்கு லிஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் D2ன்ற ஒரு டிக்ஷனரி வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மார்க்ஸ்னு ஒரு கீ கிரியேட் பண்ணி அதோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட்டாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது D2 இருக்க டிக்ஷனரியில் மார்க்ஸ் எனக்கு வேணும். பார்த்தீங்களா, ஒரு லிஸ்ட்டாகவும் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் இது அன்ஆர்டர். வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகலாம், டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். பட் கீஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதில் டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செட். ஸோ செட்டுன்றது என்னென்னா நம்ம இதுவுமே கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணலாம் வித்தின் கர்லி பிரேசஸ் அண்ட் க்ளோஸர் கர்லி பிரேசஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் S1 சொல்லிட்டு 10, S1 ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுலேயுமே நம்ம மல்டிபிள் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணலாம். இப்போது பிரிண்ட் அதோட டைப் பார்க்குறோம். டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி S1 கொடுத்தீங்கன்னா இது கிளாஸ் செட்னு காமிக்கும். ஸோ செட்டோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி யூனிக் வேல்யூஸை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணும், டூப்ளிகேட்ஸை ஹேண்டில் பண்ணாது. சரிங்களா. இப்போ அதே S1ன்றதை நான் S2ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அகைன் இதில் 10 கொடுக்குறேன். இப்போ நீங்கள் S2 பிரிண்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா நம்ம 2 10 கொடுத்துருக்கோம், ஆனால் ஒரு 10 தான் அதை எடுத்துக்கும். ஏன்னா 10ன்றது 2 டைம்ஸ் டூப்ளிகேட்ஸ் வந்ததுனால அது யூனிக் வேல்யூஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணும். ஒரே ஒரு 10 மட்டும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் எப்படி லிஸ்ட்லேருந்து டியூப்புலேருந்து லிஸ்ட் டைப்பை கன்வர்ஷன் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி செட்லேருந்து நம்ம லிஸ்ட்டோ டியூப்புலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம எப்படி பண்ணுவோம், லிஸ்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி S2 கொடுத்தீங்கன்னாக்கா அது பார்த்தீங்களா லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கர்லி பிரேசஸ் இருந்தாக்கா அது செட்டு, அது நார்மல் பேராந்திசிஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருந்தாக்கா அது லிஸ்ட் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு டியூப்புல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு செட் வேல்யூவை நம்ம டியூப்புலாக கன்வெர்ட் பண்ணலாம். லிஸ்ட்டு டிக்ஷனரி டியூப்புல் செட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டினியூட்டியாக பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ.